வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான சமையல் காணொளி ஒன்று தான். இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ற வழியால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு உண்மையிலேயுமே வந்து ஒரு கூட்டாஞ்சோறு தான் செய்ய போகிறோம். பெரும்பாலும் தனித்தனியாக கறி வைக்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து நிறைய எண்ணெய் வைக்க வேண்டி வரும், தேங்காய் பால் அப்படின்னு தனித்தனியாக வைக்க வந்து அதுகளுக்கு கூடுதலாக செலவிடும். இப்போ இந்த கூட்டாஞ்சோறு செய்யக்க வந்து அந்த எண்ணெய் பாவிக்கிறது எல்லாம் வந்து சரியான மாதிரி குறைவாக இருக்கும். மற்ற எல்லா மிளகறிகளையும் ஒரே நேரத்தில் நாங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரியும் இருக்கும். உண்மையிலுமே அது நல்ல ஒரு சத்தான சாப்பாடாக இருக்கும். நாங்கள் அதை தான் இன்றைக்கு செய்ய போகிறோம் மத்தியானம். அதுவும் வந்து கைக்குத்தரிசி சோறுலாம் இந்த கூட்டாஞ்சோறு செய்ய போகிறோம். நாங்கள் அப்படி தொடர்ந்து காணொலி பார்ப்போமே. என்ன பார்த்தீங்கன்னா என்னடா மேசைக்கு எல்லாம் மிளகறியும் வந்துட்டு யோசிப்பீங்க. சரியான மாதிரி காத்தடிக்குது, மண் சரியாவே கொட்டுது. அதோட நிலங்கள்ல எல்லாம் இந்த மண் இல்லை, அந்த காண்டாவனத்தில் அந்த காத்தடிக்குதுன்னு சொல்லி நம்ம அந்த அப்படித்தான் இருக்குது அந்த காற்று. இந்த நிலமெல்லாம் வெறும் நிலங்களாக இருக்குது, மண்ணுகள் அள்ளுப்பட்ட மாதிரி இருக்குது உண்மையிலுமே. இப்போ அதனால வந்து அதே மாதிரி அந்த மாங்காய் இருக்குல்ல, மாங்காய் கீழே விழுகுது. அப்படி அந்த காட்டுக்கு வந்து சரியா மாங்காய் பிஞ்சுகள் எல்லாமே விழுகுது. இப்போ நெய் மேசையில் வச்சு தான் மிளகறி எல்லாம் போட்டு அப்புறம் அதோட வந்து இந்த நவராத்திரி காலம் வேண்டாலே பள்ளிக்கூடங்களில் கூடுதலாக வந்து கூளை போட்டி மாலை கட்டுற போட்டியெல்லாம் நடக்கிறது. இப்போ அதுக்கான நான் ஒழுங்குகள் எல்லாம் செய்து வரவே இப்போ ஒரு 11 மணி 11:30 ஆகிட்டு தானே அங்கே போய் வந்தாச்சு. இப்போ ஒரு தேத்தனையும் குடிச்சு ஒரு க்ரீம் கிரேக்கர் பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு இதை வட்டி கடந்து நாங்கள் வந்து இந்த கூட்டாஞ்சோறு செய்வோமே. மற்றது கூட்டாஞ்சோறு கூடுதலாக கோயில்களில் செய்கிற ஒரு சாப்பாடு. வெள்ளிக்கிழமை எல்லாமே எல்லா வீடுகளையும் கூடுதலாக செய்கிறது. பெரும்பாலும் மிளகறியை தனித்தனியாக வைக்காமல் அப்படியும் ஒரு நாள் வச்சு நாங்கள் சாப்பிட்லாம். அது நல்லா இருக்கும் உண்மையிலேயுமே. அதுக்கு ஒரு மிளகாய் பொரியலோ இல்லை ஒரு அப்பள பொரியலோ பொரிச்சு கொண்டு சாப்பிட்லாமே. என்ன நீங்களும் அப்படி எத்திய குடிங்க போட்டு. நாங்கள் இன்றைக்கு செய்கிற கூட்டாஞ்சோறுக்கு என்னென்ன மிளகறி எடுத்துருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பைத்தங்காய் எடுத்துருக்கிறோம், அதே மாதிரி நீத்துக்காய் எடுத்துருக்கிறோம், பூசணிக்காய், ஒரு கேரட் எடுத்துருக்கிறோம், இதில் வந்து 2 கத்தரிக்காய், 3 தக்காளி பழம், அதோட வந்து உருளைக்கிழங்கு 3 எடுத்துருக்கிறோம், பருப்பும் எடுத்து வச்சுருக்கிறோம். அதே சமயம் மரவள்ளிக்கிழங்கு ஒரு துண்டு நாங்கள் அதில் பிடுங்கி தான் போட போகிறோம். மரத்தில் வந்து அது பிடுங்கி எடுப்போம். இப்போ இந்த மிளகறியில் நாங்கள் முதல் வந்து துப்புராக்கி வட்டி எடுப்போம். என்ன மிளகறியெல்லாம் துப்புரவாக்கி எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் கழுவி எடுப்போம். என்ன இருந்தாலும் இருந்து கொண்டு சமைக்க கஷ்டம் தான். அந்த வட்டி எல்லாம் நெடுகாலம் கீழே இருந்து சமைச்சிட்டு மேலே இருக்கிறோம் அந்த மாதிரி இருக்கு. இந்த பூசணிக்காய் வந்து இப்போ நாங்கள் கூட்டாஞ்சோறு கண்டா வந்து நாங்கள் தோலோடையே போட்டுக்கொள்ளலாம். கழுவி எடுத்த மிளகறியில் வந்து நாங்கள் வெட்டி எடுப்போம். இந்த கூட்டாஞ்சோறுக்கு வந்து சின்ன வெட்ட தேவையில்லை, ரொளவான துண்டுகளாக நாங்கள் வெட்டினாலே சரி. ஏன்னா அப்படியே நாங்கள் அரிசியோட சேர்ந்து எல்லாம் அவியத்தானே போகும், எல்லாம் அவிஞ்சு கரைஞ்சிருவேன். மரவள்ளிக்கிழங்க காணுமே தோல் உரிச்சு வைப்போம். இப்போ எங்களோட மரத்தில் உடனே பிடிங்க மரத்தை நிற்க விட்டு அடியால் தோண்டி எடுத்து கொண்டு வந்தது அளவா. இப்போ நாங்கள் மிளகறியெல்லாம் வட்டி எடுத்துட்டோம். இதெல்லாம் தாளிச்சு போட போகிறோம். அதை வந்து நாங்கள் பிறகு வெட்டுவோம். இப்போ முதல் வந்து உடைய வச்சு அரிசியை போடுவோமே. தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டோம். கொஞ்சம் பெரிய பானைக்கையே வச்சு நாங்கள் இரண்டு இப்போ மிளகறி எல்லாம் சேர்த்து தானே போடுவோம். இப்போ நாங்கள் வந்து கைக்குத்தரிசி எடுத்து வச்சுருக்கிறோம். இதை வந்து கழுவி எடுப்போம். நாங்கள் அரிசி கழுவி எடுத்துட்டோம். இப்போ வந்து அரிசியை போடுவோம். இந்த அரிசி கொஞ்சம் முன்னுக்கு அவிய வேணும். இப்போ பச்சை அரிசி நாங்கள் சிவப்பு பச்சை அரிசியில் சமைக்கிறோன்னு சொல்லி சொன்னால் மிளகறி எல்லாத்தையும் உண்டா போடலாம். இப்போ எங்களுக்கு இந்த அரிசி என்றபடியாக கொஞ்சம் முதல் அவியட்டுக்கும் அரிசி. இந்த அரிசி அரைவாசி அளவில் அவிஞ்சோண்டு வேறேக்கு நாங்கள் மிளகறியில் சேர்த்துக்கொள்ளுவோம். இங்கே அதோட பார்த்திங்கன்னா அரிசி அவிஞ்சோண்டு இருக்குது அங்காலே. என்ன மிளகறி எல்லாம் பட்டியாச்சு, பருப்பும் கழுவி வச்சுருக்குது. இதில் வெங்காயம், சித்தல் மிளகாய், கொஞ்சம் பச்சை மிளகாய், தக்காளி பழமெல்லாம் பட்டியாச்சு. இப்போ வந்து நச்சிராம மிளகு முடிக்க போகிறேன். அதோட சேர்த்து உள்ளி தான் நடி விட போகுது. மேசையில் வச்சு அடிக்க ஒரு சத்தமாக இருக்குது. ஜம்பண்ணது சம்பளம் எதுவும் படிக்கிறான்னா அப்படி வச்சு அடிக்கல, அது உள்ளி மிளகாண்ட படிக்க அப்படி வச்சு அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மிளகு நச்சீரா வெடிப்பட்டது காணும். நாங்கள் இப்போ உரிச்சு கழுவி வச்சுருக்கிற உள்ளியை போட்டு அடிப்போம்.
ஆனால் இந்த மரக்கறிகள் எல்லாத்துக்குமே வந்து உள்ளி மிளகு சேர்க்கைக்கு வந்து நல்ல சுவையாகவும் இருக்கும். அதோட அந்த வாய்வுகள் அதுகளுக்கு எல்லாமே நல்லது உள்ளி மிளகு போடுறது. இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். அப்படி கொதிச்சு கொண்டு வந்துட்டேன். மற்றது அரிசியும் வந்து அவிஞ்சிட்டு எங்களுக்கு அரைவாசி அவிஞ்சிட்டது. இந்த மிரக்கறியும் அவியத்தானே வேணும். இப்போ வந்து இந்த அரிசியும் இந்த மிரக்கறியோட சேர்ந்த உடனே இன்னும் நல்லா அவிஞ்சு வந்துடும் எங்களுக்கு. இப்போ வந்து மிரக்கறியை போடுவோம் நாங்கள். அப்படியே நல்ல வடிவாக நாங்கள் கலந்து விட்டுட்டு மூடி விடுவோம். ஒரு கொதி அவிய விட்டு தான் நாங்கள் இனி உப்பு வந்து சேர்க்கணும். என்னென்னா மரவள்ளி கிழங்கு சில நேரங்களில் உப்பு போடைக்க வந்து அவியாது சில கிழங்குகள். இப்போ வந்து ஒரு கொதி அவிய விட்டு நாங்கள் வந்து உப்பு சேர்ப்போம். அவியட்டுக்கு மிளகறி எல்லாம். இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். அப்போ மிளகறியும் அப்படியே அவிஞ்சு கொண்டு வருது. மரவள்ளி கிழங்கும் எங்களுக்கு ஓரளவுக்கு அவிஞ்சிட்டுது. அப்போ இனி வந்து நாங்கள் உப்பு போடலாம். அதோட வந்து பருப்பு வந்து நாங்கள் கழுவி வச்சுருந்தோம். நாங்கள் அதையும் போட்டுக்கொள்ளுவோம். பருப்பை வந்து முதலே போட்டால் பருப்பு நல்லாவே கரைஞ்சிடும். அதனால தான் வந்து நான் கொஞ்சம் மிளகறி அவிஞ்ச அப்புறம் பருப்பு போடுறேன். அதையும் இப்படியே நல்ல வடிவாக இருக்கா கலந்து விட்டுட்டு, ஆனால் மிளகறி இன்னும் அவிய இருக்குது எங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் அவியணும் மிளகறி. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த கூட்டாஞ்சோறுக்கு தேவையான அளவு உப்பு நாங்கள் சேர்ப்போம். இப்போயே சேர்த்தா தான் அந்த மிளகறியிலெல்லாம் உப்பு சுவை இருக்கும். இல்லாட்டி நாங்கள் பிறகு வந்து பாலெல்லாம் விடைக்க வந்து உப்பு போட்டால் அந்த மிளகறியில் வந்து உப்பு சுவை இருக்காது. ரைட்டு, இப்படியே நல்லா அவியட்டுக்கு மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒரு கத்தில் வந்து பார்ப்போம். இப்படியே கொதிச்சு கொண்டு வருதேண்ணா. பருப்பெல்லாம் அப்படியே கரைஞ்சி போச்சுது பாருங்க. கடைசியாக தான் போட்டாங்களோ அப்படி இருந்தால் கரைஞ்சி போச்சுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்ப்போம். சின்னக்களெல்லாம் ஒரு விளையாட்டு தான். மஞ்சள் தூள் போட்டுட்டோம். இப்போ வந்து நாங்கள் மிளகாத்தூள் சேர்ப்போம். ஆனால் இது இந்த கூட்டாஞ்சோறுக்கு வந்து நாங்கள் கொஞ்சமாக தான் உரைப்பு சேர்க்கிறோம். நாங்கள் காணும் நல்ல வடிவாக கலந்து விடுவோம். உரைப்பு கூட தேவைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கொள்ளலாம் உரைப்பு. இப்போ எங்களுக்கு வந்து இது நாங்கள் இனி பால் கறி வைக்க போகிறது இல்லை, அது ஒரே சாப்பாடு தானே. அப்போ சின்னாக்களும் சாப்பிட வேணுமென்றதுக்காக தூள் நாங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சி தான் போட்டிருக்கிறோம். நீங்கள் வந்து கொஞ்சம் கூடவே போட்டுக்கொள்ளலாம். அப்படியே நாங்கள் மூடி விடுவோம். இன்னும் கொஞ்சம் அப்படி அவிஞ்செல்லாம் கரைஞ்சி வற்றி விரட்டும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் ஒரு காத்திர வந்து பார்ப்போம். இல்லை நல்லா அவிஞ்சு வந்துட்டு நல்லா அவிஞ்சு கரைஞ்சி போச்சு. கரைஞ்சும் போச்சு. அப்படி தான் இருக்கணும் அவசியம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா வெட்டி வச்சுருக்கிற தக்காளி பழம் தான் போட போகிறோம். நீங்கள் இதோட தாளிப்போடையும் இதை சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் தக்காளி பழம் வந்து அந்த வேகமாக அந்த சூட்டில் நல்லாவே கரைஞ்சிடும் உங்களுக்கு. தக்காளி பழம் கூட போடுறபடியாக நாங்கள் வந்து புளி சேர்க்கையில் நீங்கள் தக்காளி பழம் போடாட்டிக்கு வந்து கொஞ்சமாக பழப்புளி கூட சேர்த்துக்கொள்ளலாம். அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தேங்காய் பால் சேர்ப்போம். முதல் தரம் புளிஞ்செடுத்த பால் வந்து சேர்த்துக்கொள்வோம். இப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இன்னும் ஒருக்கா எங்களுக்கு அப்படியே கொதிச்சுதுண்டா சரி. இப்போ பாலையெல்லாம் விட்டுருக்குறோமில்ல, கொதிச்சுன்னா சரி. நாங்கள் இனி தாளித்து போட்டுட்டு சாப்பிடுவோம் வேணா. இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். இப்படி கொதிச்சு கொண்டு நல்லா வற்றி வந்துட்டு தானே கணக்கான பருவத்துக்கு வந்துட்டு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் இடித்து வச்ச உள்ளி மிளகாய் சேர்த்துக்கொள்வோம். அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் தாளிப்பெல்லாம் தாளித்து வச்சுருக்குறோமேண்ணா.
அதையும் வந்து சேர்த்துக்கொள்வோம். வந்து கடுகு பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக தாளித்து வச்சுருக்கிறோம். அப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இப்போத்தைய காலத்துக்கு செலவு குறைஞ்ச ஒரு சாப்பாடு. மற்றது ஒரு கல்லில் 2 மாங்காய் மாதிரி ஒரு அடுப்புலேயே எல்லாம் முடிஞ்சுது. மற்றதுக்கு பார்த்துருப்பீங்க, இந்த தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் எண்ணெய் பாவிச்சிருக்கேன். அதை வந்து உரைப்பும் வந்து அதிக அளவில் இல்லை தானே. ஓ ட்ரெயினி அப்படியே இறக்கி போட்டு கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிடுவோம் நாங்கள். ஓ இப்போ எங்களோட வெள்ளிக்கிழமை சாப்பாடு செய்தாச்சுண்ணே, சாப்பிடுவோம் நாங்கள். இதை வந்து கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவினோம். இங்கே வந்து கூடுதலாக அவிசன்னு சொல்லுவோம். குலசோறு, குலசாதம், கோயிலில் கொடுத்தா அது அன்னதானம். பயங்கரமாக சுடுவது சுடு சாதம். சுடு சாதமா? ஆனால் ஒரு சுவாதான இது டேஸ்ட்டு தான் தானே. இந்த சோறு மிளகறி எல்லாமே ஃபுல்லாகவே கரைஞ்சிட்டு அந்த மாதிரி இருக்கு. பசியும் தானே. இது வந்து இந்த உப்பு வந்து எங்களுக்கு சரியாக இருக்கு. உப்பு காணாட்டிக்கும் இந்த மிளகா பொரியலோட நாங்கள் சாப்பிட இன்னும் சுவையாக இருக்கு. மோர் மிளகா தானே, அதுலேயும் லைட்டாக உப்பு இருக்கு. கூட்டாஞ்சோறுன்னு சொல்கிறது வந்து இப்போ நாங்கள் சின்ன காலத்தில் பள்ளிக்கூட காலங்களில் எல்லாம் வந்து ஒரு ஆள் வந்து அரிசி கொண்டு வரும், ஒரு ஆள் வந்து ஒவ்வொரு மிளகறியும் கொண்டு வருவினா கொண்டு ஒரு இடத்த நாங்கள் சமைச்சு சாப்பிட்றது சின்ன சட்டி பானை வச்சு. ஆனால் இப்போ அப்படி நடக்கிறதுன்றது சரியான குறைவு. அப்படி எல்லாம் இல்லை என்ன. உண்மையான ஒரு கதை தான். உண்மையிலேயே பார்த்தீங்களென்றால் நல்லா இருக்குது. அதை விட சிலவும் குறைவுன்னு சொல்லணும். இதுக்கு வெள்ளிக்கிழமை சாப்பாடு ஒரு நிறைய விஷயங்களை ஒரு நிகழ்த்தி செய்த சாப்பாடுன்னு சொல்லுவோம். மற்ற நிறைவான சாப்பாடு எல்லா மிளகறியும் இதில் ஒன்று சேர்த்துருக்குறோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உண்மையிலேயே ஒரு அருமையான சாப்பாடு. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.